நாம் கடந்த நாட்களில் இந்த 1 யோவான் எழுதின புஸ்தகத்தில் அதில் புதைந்திருக்கிற பொக்கிஷங்களை நான் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் உங்களுக்கு காண்பித்தேன். இன்றைய நாட்களிலும் அதிலே மறைந்திருக்கிற அந்த பொக்கிஷத்திலே கொஞ்சோண்டை எடுத்து நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். 1 யோவான் 5ஆம் அதிகாரம், 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் நாம் வாசிக்க கேட்போம். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன் யார்? இந்த வசனத்தில் 2 கேள்விகள் புதைந்து இருக்கிறது. ஒன்று, தேவனுடைய குமாரனை, அதாவது தேவன் தம்முடைய குமாரனாகிய இயேசுவை தேவனுடைய குமாரன் என்று எவன் நம்புகிறானோ, எவன் விசுவாசிக்கிறானோ என்ற ஒரு வார்த்தை. அப்படி விசுவாசிக்காத ஒரு மனுஷன் இந்த உலகத்தை அவனால் ஜெயிக்க முடியாது. இது இந்த வசனத்தில் புதைக்கப்பட்டிருக்க ஒரு சத்தியம். நாம் தொடர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பல வருஷங்களாய், பல நாட்களாய் இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசிக்கிறோம், நம்புகிறோம். சில காரியங்கள் பேச்சு வாக்கில் இருக்கும், ஆனால் அது சில காரியங்கள் உள்ளுக்குள்ளே அது போயிருக்காது. இவர் 90 வயதுக்கு மேலே உள்ள இந்த தேவனுடைய தாசன் அவர் வலியுறுத்தி பேசுகிறார். நிருபங்களில், சுவிசேஷத்திலும் இதை வலியுறுத்தி பேசுகிறார், நிருபங்கள்லேயும் அவர் வலியுறுத்தி பேசுகிறார். என்னத்தை வலியுறுத்தி பேசுனா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். இங்கே தான் மகா ரகசியமே அடங்கியிருக்கு. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். இது இதை உணர்ந்து அதை ருசித்து நம்ம அதை விசுவாசிக்கணும். அப்படிப்பட்ட மனுஷர்கள் தான் இந்த பூமியில் பாவத்தின் மேல் ஜெயம் பெற்றவர்களாய், சந்தோஷமுடையவர்களாய் நாம் வாழ முடியும். 90 வயது உடைய இந்த மனுஷன் இந்த காரியத்தை ஆழமாய் வலியுறுத்துகிறார், ஆழமாய் வலியுறுத்துகிறார். இயேசுவானவர் தேவனுடைய குமாரன். நாம் வாழ்கிற இந்த கடைசி நாட்களில் குமாரனை மறுதலிக்கிற ஒரு கிறிஸ்தவ கூட்டம், இன்னொன்று பிதாவை மறுதலிக்கிற ஒரு கூட்டம், இன்னொரு கூட்டம் பரிசுத்த ஆவியானவரை மறுதலிக்கிற ஒரு கூட்டம். இப்படி பல கிறிஸ்தவர்கள் இந்த பூமியிலே இந்த கடைசி நாட்கள் நிரம்பி இருக்கிறாங்க. இவர் வாழ்ந்த நாட்களிலே இவர் சொல்லுவார், கடைசி நாட்களில் நாம் வாழ்கிறோன்னு சொல்லுவார். கடைசி நாட்கள் நாம் வாழ்கிறோம், பொல்லாத அந்தி கிறிஸ்துவின் ஆவி இந்த உலகத்தில் நிரம்பி இருக்குன்னு அப்போவே அவர் சொல்லுவார். ஆனால் அவர் சொல்லுகிற செய்தி என்னன்னா, இந்த முழு உலகம் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, சாத்தானுடைய ஆளுகைக்குள் இந்த உலகம் புதையுண்டு இருக்கிறது. ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் ஜெயம் பெற்ற ஒரு வாழ்க்கை வாழ முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உள்ள செய்தியை தான் இவர் நமக்கு சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, இந்த உலகத்தில் நீங்கள் எந்த மனுஷன்கிட்ட கேட்டாலும் அவன் சொல்லுகிற செய்தி என்னமா, இப்போ அவன் செய்யாமல் வாழ முடியாதுங்க என்ற செய்தியை தான் 99% மனுஷர்கள் சொல்வது இந்த காது கேட்டிருக்கு. இந்த காலத்தெல்லாம் இப்படி இருக்க முடியாதுங்க, இந்த காலத்தில் ஏதோ ஒத்து போக வேண்டியதுதாங்க, இப்படி தான் உலகம் சொல்லும். நிறைய பேருடைய வாழ்க்கை நான் பார்த்துருக்கேன். 40 ஆண்டுகளுக்கு மேலாய் மனுஷன் சொல்லுகிற பேச்செல்லாம் பாவம் செய்யாமலாம் வாழ முடியாதுங்க, உலகத்தோடு இதை ஒத்து போக வேண்டியதுதாங்க, உலகத்தோடு வாழ வேண்டியதுதாங்க என்ன. இந்த உலகத்து மனுஷனுக்கு அது ஊறி போன ஒன்று அவனுடைய மாம்சத்தில். ஆனால் தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னு சொன்னால், நீ இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும், இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். இதுதான் நல்ல செய்தி. சரி,
எப்படி ஜெயிக்க முடியும்? அதான் ரகசியம், மகா ரகசியம். எப்படி நீ ஜெயிக்க முடியும்னா, இயேசுவானவர் தேவனுடைய குமாரன், அவர் மாம்சம் இரத்தம் உடையவராய் வந்தார், என்னை போல சோதிக்கப்பட்டார், சோதிக்கப்படுற எனக்கு அவர் உதவி செய்ய வல்லவர். இங்கே தான் மகா ரகசியம் அடங்கி இருக்கிறது. அதை தான் இவர் சொல்லுவார், தேவனுடைய குமாரன் அவர் மாம்சத்தில் வந்தாங்க. இதை யாரெல்லாம் அறிக்கை பண்ணலையோ, இதை தான் இதே 4ஆம் அதிகாரத்தை சொல்கிறார். 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க, 3ஆம் வசனமும் வாசிங்க. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 1, 2, 3 வாசிங்க. பிரியமானவர்களே, உலகத்தில் அநேக கள்ள தீர்க்கதரிசிகள் தோன்றியிருப்பதனால் நீங்கள் எல்லா ஆவிகளையும் நம்பாமல் அந்த ஆவிகள் தேவனால் உண்டானவைகளா என்று சோதித்தறியுங்கள். தேவ ஆவியை நீங்கள் எதனால் அறியலாம் என்றால், மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணுகிற எந்த ஆவியும் தேவனால் உண்டாயிருக்கிறது. மாம்சத்தில் வந்த இயேசு கிறிஸ்துவை அறிக்கை பண்ணாத எந்த ஆவியும் தேவனால் உண்டானது அல்ல, தேவனால் உண்டானது அல்ல. வருமென்று நீங்கள் கேள்விப்பட்ட அந்த கிறிஸ்துவனோட ஆவி அதுவே, அது இப்பொழுது உலகத்தில் இருக்கிறது. அவர் சொல்றார், அவர் வாழ்ந்த நாட்களில் கள்ள தீர்க்கதரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் பொல்லாத ஆவிகள் இந்த பூமியிலே கிறிஸ்துவனுடைய பெயரை தரித்து கொண்டு உலாவுகிற நாட்கள். இதை ஆண்டவர்னு சொல்லுவாங்க. மத்திய சுவிசேஷத்தின் புத்தகத்தில் திருப்ப வேண்டாம். மத்திய சுவிசேஷத்தில் 24ஆம் அதிகாரத்தில் ஒரு ஆண்டவர் பேசுகிறாங்க, அந்நாட்களில் என் நாமத்தை தரித்து கொண்டு கள்ள கிறிஸ்துக்கள் கள்ள தீர்க்கதரிசிகள் எல்லாம் எழும்பும்னு சொல்லுவாங்க. நான் வாழ நாட்கள் அதுதான் இப்போ நடக்குது. அநேக ஜனங்கள் குமாரனை தனியாகவும் பிதாவை தனியாகவும் பரிசுத்த ஆவியானவரை தனியாகவும் பிரித்து இன்றைக்கு இந்த நாட்களில் வஞ்சகமாக இன்றைக்கு கிறிஸ்தவ சபைகள், கிறிஸ்தவம் இன்றைக்கு இந்த பூமியில் இன்னைக்கு பெருகிட்டு இருக்கு. ஆனால் வேத புஸ்தகத்தை கவனமாக யார் வாசிக்கிறார்களோ அவர்கள் தடம் புரள மாட்டார்கள். அவர்களை யாரும் ஏமாற்ற முடியாது. கவனமாக வாசித்தவங்க இந்த உலகத்தில் எவ்வளவுதான் அவனுக்கு தந்திரமான வார்த்தையை சொன்னாலும் அவனை ஏமாற்றவே முடியாது. இங்கே அவர் சொல்கிற என்ன சொல்கிறான்னு சொன்னாக்கா, வரும் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிற அந்தி கிறிஸ்துடைய ஆவி எதுன்னா அது இந்த உலகத்தில் இப்போ இருக்குது. அப்போது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற அவர் சொல்கிறாரு, உலகத்தில் இப்போ அது இருக்குங்கிறார். அப்போன்னா இப்போ இந்த நாட்களில் அப்போ அந்தி கிறிஸ்துடைய ஆவி இந்த நாட்களில் நிரம்பி இருக்குது. எல்லாரையும் நம்ம விட்டுருவோம், நம்மளை சோதித்து பார்க்க வேணும்னு நான் அந்த நாளில் விரும்புகிறேன். அதாவது ஒரு மனுஷன் பாவத்தின் மேல் ஜெயம் பெற வேண்டும்னா அவன் தேவனுடைய குமாரனாகி இயேசுவிடத்தில் வரணும், அவனை விசுவாசிக்கணும். அவர் தேவனுடைய குமாரன், மாம்சத்தில் வந்தீங்க, கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இந்த வந்தீங்க, என்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணும்படி நீங்கள் வந்தீங்க. வானத்துக்கு கீழே பூமியின் மேலே இயேசுவின் நாமம் இல்லாமல் ரட்சிக்கப்படுவதற்கு வேறு நாமம் இல்லை. குமாரன் விடுதலையாக்கினா ஒரு மனுஷனுக்கு விடுதலை, குமாரன் விடுதலையாக்கலைன்னா ஒரு மனுஷனும் விடுதலையாக முடியாது. ஏன்னா அவர் தான் கிருபையும் சத்தியம் நிறைந்தவராக இந்த பூமிக்கு வந்தார். ஒரு மனுஷனை விடுதலையாக்கணும்னா இயேசுக்கு தான் அந்த அதிகாரத்தை பிதா கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா அவர் தான் பாளையத்துக்கு புறம்பாய் போனார், அவர் தான் ரத்தம் சிந்தினார், அவமானல் நிந்தையும் அவர் தான் சகித்தார், கிரயம் செலுத்தினர் அவர் தான். நான் அவரிடத்தின் மூலமாக தான் பாவத்தின் மேல் ஒரு வெற்றியை நான் வேணும்னா இயேசுவிடத்தில் தான் வாசிக்கிறோம். அதாவது 4ஆம் வசனம் வாசிக்கலாம். அதாவது 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசித்து கேட்டோம். அது 4ஆம் வசனத்தையும் நான் வாசிக்கும்படி நான் உங்களை வேண்டிக் கொள்கிறேன். 4ஆம் வசனம் வாசிங்க, கேட்போம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும், நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். வசனம் எப்பொழுதுமே 2 காரியங்களை அங்கே எதிர்முனையாக ஒரு காரியங்களை வைத்திருக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தை, பரிசுத்த ஆவியானுடைய வார்த்தை எதிர்முனையாக வச்சிருக்கும்.
அதுதான் தேவனுடைய வார்த்தை ஜோடி இல்லாமல் போகாது. நீ தேடி வாசி, வேதங்களை தேடி நீ வாசிக்கணுமா. அந்த வசனத்துக்கு ஜோடி எங்கேயாவது ஒரு ரெண்டை இருக்குமா. பிசாசு எப்பளும் ஒத்த வசனத்தை காமிச்சு ஏமாத்த பார்ப்பான். இதை தான் இயேசுக்கு செஞ்சான் வனாந்தரத்தில். ஒரே வசனத்தை இயேசுக்கு காண்பித்தான். கல் அப்பமாக்குன்னு சொல்லி இயேசுகிட்ட சொன்னான். ஆனால் ஆண்டவர் அடுத்த வார்த்தை சொல்கிறாங்க, ஒரு தேவனாய கர்த்தரை சோதிக்க வேண்டாம். அதுக்கு இன்னொரு வார்த்தை இருக்குது வேதத்தில். எப்பொழுதுமே இன்னைக்கு பிசாசனை ஒத்த வசனத்தை காமிச்சிட்ருக்கிறான். ஒத்த காலில் நடக்கிறது, ஒத்த சிறகுனால் பறக்கிறது. இதுதான் முழு உலகத்தையும் இன்றைக்கு பிசாசு வஞ்சித்து ஏமாற்றி வச்சுருக்கான். இந்த வசனம் என்ன சொன்னாக்கா, என்னுடைய விசுவாசம். இன்னொன்று, தேவனுடைய மகன் இயேசு, அவர் மூலமாக எனக்கு ரட்சிப்பு, அவர் மூலமாக எனக்கு விடுதலை. நீ எத்தனை தடவை தான் முட்டிக்கரணை போட்டாலும் உன் கண்களின் நிச்சயிலிருந்து உன்னால் ஜெயிக்க முடியாது. எத்தனை தான் நீ 100 குட்டிக்காரனை 1000 குட்டிக்காரனை போட்டாலும் உன் நாக்கை உன்னால் அடக்க முடியாது. ஏன்னா வேதம் அதை தான் சொல்லுது. ஒருபோதும் மனுஷனால் அடக்க முடியாதுன்னு வேதம் சொல்லுது. ஆனால் மனுஷரால் கூடாதது எதுவோ அது தேவனால் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. இங்கே நான் வாசிக்கிறோம், இந்த உலகத்தை ஜெயிக்கணும். இந்த உலகத்தில் பாவம் நிரம்பி இருக்கு, பாவம் நிரம்பி இருக்கு. இந்த மாம்சத்தில் பாவம் நிரம்பி இருக்கு. வானமண்டலம் உள்ள பொல்லாத ஆவியுடைய சேனைகள் இந்த முழு உலகத்தையும் ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. சரி, இது மூணுலேயும் எனக்கு ஜெயம் எப்படி வேணும்? மூணுலேயும் எனக்கு எப்படி விடுதலை வேணும்? விடுதலை ஒரே வழிதான், தேவனுடைய குமாரன் இடத்துல தான் விடுதலை. அது எப்படின்னா, தேவனுடைய குமாரன் இயேசுங்கிற ரகசியத்தை யாரெல்லாம் அறிந்து கொள்ள முடிய அவருடைய கண்கள் திறக்கப்பட்டதோ, நான் துதியும் வேலையும் போது அருமையான ஒரு வார்த்தையை கேட்டோம். மத்திய எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 16:16. மத்திய எழுதின சுவிசேஷன் புஸ்தகம் 16:16. எல்லாரும் என்னை யாருங்கிறாங்க, சரி போகட்டும், நீங்கள் என்னை யாருன்னு அறிஞ்சிருக்கீங்கன்னு கேட்குறாங்க ஆண்டவர். அதுக்கு பேதுரு சொல்லுவார், 16:16 நம்முடைய இருதயத்தில் பத்திரமாக வச்சுக்கணும் அந்த வார்த்தையை. என்ன சொல்கிற அந்த வார்த்தை வாசிங்க. சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். நீர் தேவனுடைய குமாரன். 16:16. வாழ்க்கையுடைய மையமே, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையுடைய மையமே என்ன தெரியுமா? இயேசு தேவனுடைய குமாரன். உன் வாழ்க்கையுடைய மையமே அதுவாக இருந்தா நீ ஜெயம் பெற்ற கிறிஸ்தவனாய் வாழ முடியும். இதுதான் ரகசியம், வாழ்க்கையின் ரகசியமே இதுதான். அதனால தான் ஆண்டவர் பேதுருக்கு சொல்லுவாங்க, நீ சபையை கட்டுவே, எதை கட்டுகிறியோ அது கட்டப்படும். இங்கே ரகசியத்தெல்லாம் ஒரு எதை பூட்டுறியோ அது பூட்டப்படும், எதை திறக்கிறியோ அது திறக்கப்படும், உனக்கு அதிகாரத்தை கொடுக்குறேன். இதெல்லாம் எதை வச்சிருக்குன்னா தேவனுடைய குமாரன் கிறிஸ்து. அது மகா ரகசியம் அருமையானவர்களே. அதை பேதுருக்கு வெளிப்படுத்தினது யாராம்? பிதா அதை சொன்னாங்களாம். பிதா தான் இந்த மகா ரகசியத்தை ஆண்டவர் வச்சுருவாங்க. மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு என்ன செய்யலை, சொல்லலை, என்னுடைய பிதா இதை உனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார் என்றார். நமக்கு ஒரு வெளிப்பாடு, பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு, இயேசு யாரு என்ற ஒரு வெளிப்பாடு. அவர் தேவனுடைய குமாரன். ஆகையினால் ஒரு மனுஷனுக்கு விடுதலை வேணுமா? இந்த முழு உலகமும் பாவத்திற்குள்ளே இருக்குது. முழு உலகம் பாவத்தினுடைய உள்ளே புறையோடி போய் இருக்கிறது. அங்கே வாசிக்கிறோம். அதாவது அதாவது முழு உலகமும் பாவத்திற்குள்ளே இருக்கிறது. முழு உலகமும், அதாவது 5ஆம் அதிகாரம் 19வது வசனம் வாசிங்க. நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். முழு உலகமும் எங்க இருக்குதான்? பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அது அமெரிக்காவா நாகரிகம் இருந்த நாடாக இருந்தாலும் சரி, அது ஆஸ்திரேலியா நாகரிகம் இருந்த நாடாக இருந்தாலும் சரி, இல்லை சிங்கப்பூர் உலக சந்தை நாடாக இருந்தாலும் சரி, என்ன முழு உலகமும் எதில் இருக்குதான்? என்ன
பாவத்திற்குள் தான் இருக்கு. சில பிரதர்ஸ் சொல்லுவாங்க, சில சகோதரிமார்கள் சொல்லுவாங்க, என் பொண்ணு படித்து ஆஸ்திரேலியாவில் நல்ல வேலை கிடச்சிருக்குன்னு சொல்லி அவர் சொல்லுவார். பிரதர் எவ்வளோ நாகரிகம் நிறைஞ்சிருக்கிற ஊராக இருந்தாலும் அது அக்கிரமம் நிரம்பி இருக்கு, நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும் உங்கள் பிள்ளைகளை கொடுத்துன்னு சொல்லுவேன். ஒரு பையன் பல நாட்களுக்கு முன்னாடி நான் சிங்கப்பூர் போகிறேன்னே, சிங்கப்பூர்னு உலக நாடு சிங்கப்பூரா விபச்சாரத்தில் நிரம்பி போயிருக்கு, ஜாக்கிரதை, பாவம் கொடிகட்டி பறந்துக்கிட்டு இருக்கு, ஜாக்கிரதை. ஒரு மாதம் கழித்து அவன் லெட்டர் போட்டான், அண்ணே நீங்கள் சிங்கப்பூரை வந்து பார்த்தீங்களா, சிங்கப்பூரில் நீங்கள் வாழ்ந்தீங்களா? இல்லை தம்பி, முழு உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. நான் எச்சரித்து அனுப்பேன், நான் வெளிநாடு போகிறேன், நான் எனக்கு சொரக்குங்க, வெளிநாடு போகிறேன், பணம் சம்பாதிக்க போறியா, சரி போ, ஆனால் இங்கே பொல்லாங்கு நிரம்பி இருக்கு. அந்த பையன் எனக்கு லெட்டர் எழுதும், அண்ணே நான் கொஞ்சம் அசந்து போனால் சைனாவில் இருக்கிற பொண்ணு என்னை கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பான்ன்றான். அவ்வளவு தரங்கட்ட வாழ்க்கை முழு உலகத்துலேயும். நம்ம நினச்சிட்டு இருப்போம் ஏதோ பெரிய நாடு, வளர்ந்த நாடு, ஏதோ பணக்கார நாடு, ஒன்றும் இல்லை, அக்கிரமும் அநியாயமும் நிரம்பி போயிருக்கு. அது மாத்திரம் இல்லை, இந்தியாவிலையும் நாம் வாழ்ந்த நாட்களில் இந்த கிராமத்தில் எல்லா இடங்கள்லையும் பாவம் அக்கிரமம் அவ்வளவு புறையோடி போயிருக்குது. ஆனால் தேவனுடைய குமாரனுடைய உதவினால், தேவனுடைய குமாரனுடைய கிருபையினால் அவன் அவளை தன்னை பாதுகாத்து கொள்ள முடியும். படிப்பு இருக்கிறதுனாலையோ இங்கிலீஷ் இருக்கிறதுனாலையோ அவனை பாதுகாத்து கொள்ள முடியாது. நல்லது தான், நீ சம்பாதிக்க போகிற, நல்லா படிக்கிற, நல்லா இங்கிலீஷ் கற்றுக்கிற, ஆனால் அது உன்னை பாவத்தில் உன்னை விடுவிக்காது. இயேசுவை அறிந்து கொள்ளணும். இந்த யோவான் தன்னுடைய நிருபத்திலேயே அதிகமான ஒரு செய்தியை பதிவு பண்ணுறார். என்ன தெரியுமா? தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரன்ங்கிற வார்த்தையை அவர் எழுதியிருக்க சுவிசேஷத்திலையும், அவர் 90 வருஷத்துக்கு அப்புறம் எழுதுகிற நிருபங்கள்லையும் இவர் பதிவு பண்ணுகிற வார்த்தை என்னன்னா, இயேசு தேவனுடைய குமாரன், இயேசு தேவனுடைய குமாரன் அன்ன யாரு நம்புகிறானோ அவனுக்கு மாத்திரம்தான் ஜெயம், விடுதலை. இந்த பூமியில் இயேசு இல்லாமல் எந்த மனுஷனுக்கும் விடுதலை இல்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கை. இன்னொன்று காமிக்க விரும்புகிறேன். அதாவது 2ஆம் அதிகாரம், அதாவது 1 யோவான் 2வது அதிகாரம், 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15-16 வாசிங்க. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்திற்கு உண்டானவைகள். 17. உலகமும் அதன் இச்சையும் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றைக்கும் நிலைத்திருப்பான். உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இந்த உலகம் ஒரு கவர்ச்சியை காமிக்கும். எப்படி ஏவாள்கிட்ட எப்படி அந்த பழத்துடைய ஒரு கவர்ச்சி, தேவன் தான் படைத்தார், ஆனால் அவனுடைய கண்களில் அதனுடைய கவர்ச்சியை பிசாசு வேறு விதமான ஒரு கவர்ச்சியை காமித்தான். இந்த பூமியிலேயும் பிசாசு என்ன தெரியுமா, ஜனங்களை இல்லாமல் போகிற பொருள் மேலே, இல்லாத போகக்கூடிய எல்லா அழகு, இல்லாமல் போகக்கூடிய எல்லாத்திலும் மேலே மனுஷனுக்கு ஒரு கவர்ச்சியை காமிக்கிறான். அதான் பார்க்குறோம். உலகத்தில் உள்ளவர்கள் எல்லாம், இந்த உலகத்தில் உள்ளது எல்லாம் அது மேலே அன்பு வைக்காத, நேசம் வச்சிடாத, உன்னை ஏமாத்திரும், உன்னை அழிச்சிரும். அது மேலே அன்பு வைக்க வேண்டாம், ஜாக்கிரதை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும், நமக்கு மாம்சத்தில் ஒரு இச்சை இருக்குது, நம்ம எல்லாருக்கும் இச்சை இருக்குது. ஏன், தேவனுடைய குமாரனை இயேசுவுக்கும் இச்சை இருந்தது. ஆனால் அவர் என்ன செய்தார் என்றால், அந்த இச்சை எழும்பும்போதெல்லாம்
பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்து கொண்டே இருந்தார். அவருக்கு வினா தெரிந்த நாள் முதற்கொண்டு 6, 7 வயது 8 வயது உடையவராக இருக்கும்போது அவருக்கு அந்த இச்சை பாவம் என்று அவருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்பொழுதே அவர் அந்த பாவம் எழும்பும்போதெல்லாம் அந்த இச்சையை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். இதை ரோமர் திருப்ப வேண்டாம், ரோமர் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் அதை குறித்து நம்ம வாசிக்கிறோம். பாவத்தை மாம்சத்திலே ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்தார். பாவம் இங்கேயே கொலை செய்யப்பட்டது. அதான் சொல்றார், மாம்சத்தினுடைய இச்சை இது இந்த இச்சையை ஆக்கினைக்குள்ளாய் தீர்த்திடணும். இன்னொன்று கண்களின் இச்சை. கண்களின் இச்சை, மாம்சத்தினுடைய இச்சை இருக்கிறது, ஏராள இச்சை நிரம்பி இருக்குது. கலாத்தியரை குறித்து வாசிக்கிறோம். இன்னொன்று கண்களின் இச்சை. கண்களில் வழியாக தான் சில நேரங்களில் அந்த இச்சை பாவம் உள்ளுக்குள்ளே போய் நம்முடைய இருதயத்துக்குள்ளே செட் ஆகிடுது. அப்படியே போய் நான் விரும்பி பார்க்குறேன் இல்லை விரும்பாமல் பார்க்குறேங்கிறது நமக்கே தெரியும். நான் விரும்பி பார்த்துட்டேன்னா அது போய் செட் ஆகி இருதயத்தில் வருஷக்கணக்கு கூட ஆகும். அந்த அசுத்தம் நம்மளை விட்டு போகவே போகாது. நீங்கள் நடுராத்திரில் 12 மணிக்கு கூட அது அப்படியே வந்து போகும் மனதில். ஆனால் இருதயத்தின் ஆழத்தில், ஆண்டவரே இந்த இச்சையை நான் வெறுக்கணும், எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி வானத்தை நோக்கி நான் கதறுவேனானால் அவர் கிருபை நிறைந்த தேவனாகிய இயேசு என்ன செய்வார்னாக்கா, எனக்கு ஒரு பாதுகாப்பை தந்து அதில் வெறுக்கிற தன்மை எனக்கு கொடுப்பார். அவர் அக்கிரமத்தை வெறுக்கக்கூடிய இருதயத்தை அவர் எனக்கு கொடுப்பார். அவர் ஏன்னா குமாரன் விடுதலை ஆக்கினால் மாத்திரம்தான் நாம் விடுதலை ஆக முடியும். உங்களாலையும் என்னாலையும் முடியாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, குமாரனுடைய ஆவினால தான் இந்த பூமியில் ஜெயிக்க முடியும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை என்பதை தாழ்த்தி தேவனிடத்திலிருந்து கிருபையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு, ஆண்டவரே இந்த கண்கள் நம்முடைய கிருபையை தாரும். நீ இந்த உலகத்தில் இருக்கிற நாள் வரைக்கும் சோதிக்கப்படக்கூடிய மனுஷர்கள் நம்ம எல்லாரும், நீங்கள் நானும் எல்லாரும். நான் 30 வருஷம் சபைக்கு வந்தேங்க, 25 வருஷம் சபைக்கு வந்தேங்க. நான் பேரம்பேத்தி எடுத்துட்டேங்க. பேரம்பேத்தி எடுத்தவன் எத்தனையோ பேர் இன்னொருத்தவன் பின்னாடி இன்னொருத்தி பின்னாடி போனதுக்கு சரித்திரம் இருக்குது, நிறைய இருக்குது. அவ்வளவு கேவலம் இருந்த பொல்லாத மாம்சத்தில் இருக்கணும். தேவன் எனக்கு உதவி செய்யலைன்னு சொன்னால் நான் படும் பாதாளத்துக்கு போயிடுவேன். குமாரன் உதவி செய்யணும். அதனால தான் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, அதாவது ஜீவனத்தின் பெருமை, முழு உலகத்தையும் பிசாசானவன் இச்சையினால் பெருமையினால் நிரப்பி வச்சிருக்கான். மனுஷனுடைய இருதயத்தை மனுஷர்கள் நிரப்பி வச்சிருக்கான். பெருமையால் நிரம்பி போயிருக்கான். அவன் பெருமை அடைந்து அவன் மேலே போக பார்த்தான். தேவன் அவனை கீழே தள்ளிவிட்டார். ஆனால் அதற்கு நேர் எதிர்ப்பதமாய் குமாரன் மேலிருந்து பூமிக்கு வந்தார். அவரை தாழ்த்தி கீழே போனார். ஆனால் தேவன் அவரை உயர்த்தி வானத்துக்கும் பூமிக்கும் எல்லாருடைய முழங்கால் யாவும் முடங்கும்படிக்கும் மேலான நாமத்தை தந்து அவர் எல்லாவற்றுக்கும் மேலாக தம்முடைய குமாரனை உயர்த்தினார். ஆகையினால் பூமியிலே வாழ்நாட்களெல்லாம் நான் ஒன்றும் இல்லைங்கிற உணர்வு நமக்கு ஒரு பாதுகாப்பு கவசம். ஏதோ ஒரு காரியத்தை நான் செஞ்சிட்டேன்னா அதுக்கு புகழ்ச்சியை நாம் எடுத்துக்க வேண்டாம். எத்தனையோ நல்ல காரியத்தை நம்ம செய்வோம், அதுக்கு எந்த மகிமையும் நம்ம எடுத்துக்கக்கூடாது. தேவனுடைய கிருபையினால் அதை செஞ்சேன், அப்பிரோஜனமான வேலைக்காரனா செய்ய வேண்டியதை மாத்திரம் நான் செஞ்சேங்கிற உணர்வு நமக்கு எப்பொழுதும் இருக்கணும். இது உங்களை பாதுகாக்கும், உங்களையும் என்னையும் இது பாதுகாக்கும். ஆகையினால் இந்த ஜீவனத்தின் பெருமையாக உலகத்தின் உண்டானவர்கள் எல்லாம் பிதாவினால் உண்டானவர்கள் அல்ல. 16ஆம் வசனம் பார்க்குறோம். இதெல்லாம் பிசாசு. இந்த உலகத்தில் ஜீவனத்தின் பெருமை, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, இதெல்லாம் பிசாசு உண்டாக்கி வச்சிருக்கான். இன்னைக்கு முழு மனுகுல வர்க்கம் வஞ்சகத்தில் விழுந்து போய் கிடக்கிறது. 17 வாசிக்கிறோம். உலகமும் நாம் காணுகிற இந்த உலகம், அதன் இச்சையும், நாம் பார்க்குற மாடம் மாளிகை அழகு
எத்தனை அழகு! ஒரு 50 ஒரு 30 வருஷத்துக்கு 40 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வாழ்ந்துருந்தீங்கன்னு வச்சுங்களேன், கவர்ச்சி நடிகன், கவர்ச்சி நடிகை அதெல்லாம் இன்னைக்கு பைத்தியம் முடிச்சு ரோட்டில் அலையிறான்னு தூக்கு மாட்டிட்டு தொங்கிட்டு செத்த எத்தனையோ கவர்ச்சி நடிகனும் கவர்ச்சி நடிகையும் பைத்தியம் பிடிச்சி அலையிறவங்க எத்தனையோ பேர் உண்டு. ஆனால் 40 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு என்ன சீனு தெரியுமா? அந்த பூமியில் என்ன ஆட்டம்! பேப்பரை திறந்த பக்கத்தில் அவங்க தான். இன்னைக்கு சாக்கடை ஓரத்தில் உட்காந்துருக்கிற எத்தனையோ பேர், எத்தனையோ நடிகை ஃபேனில் தூக்கு மாட்டிக்கிட்டு தூங்கிட்டான். எத்தனையோ பேர், எத்தனையோ கோடீஸ்வரன் கவர்ச்சிக்காரன்லாம் என்ன, அவன் வீட்டை விற்க வேண்டி இருக்குது, அவன் பிள்ளைங்க நடுதூரில் போய் நிற்குது, எத்தனையோ மெண்டல் ஆகிட்டான். நீங்கள் 40-50 வருஷம் இதெல்லாம் நான் யோசித்து பார்ப்பேன், இதெல்லாம் யோசித்து பார்ப்பேன். ஏன்னா கவர்ச்சியெல்லாம் காணல் நீர் இல்லாமல் போகக்கூடியது, அழிந்து போகும். இன்னைக்கு பார்க்குற அழகு, இன்னைக்கு பார்க்குற கவர்ச்சி, இன்னைக்கு ஓகோன்னு மனுஷன் பேசிக்கிறது. இன்னும் 40 வருஷத்துக்கு அப்புறம், இன்னும் 25 வருஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்குங்கிறது நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஒன்றும் இருக்காது, எல்லாம் அழிஞ்சிரும். நீங்கள் ஞானியாக இருந்தீங்கன்னா நான் சொல்கிற முட்டாள் சொல்கிறதே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது. உலகமும் அது நிச்சயம் என்ன ஆகுமா? என்ன ஆகும்? ஒளிந்து போடும், ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒளிந்து போகிறதுக்காக நாம் பிரயாசப்பட்டு இந்த பூமியில் வாழக்கூடாது. நிலை நிற்கிறதுக்காக இந்த பூமியில் வாழணும். இதுக்கு வழி யார் தெரியுமா? தேவனுடைய குமாரன் தான் இந்த பூமியில் நிலை நிற்கிற வாழ்க்கை. அது ஆழமாய் தோண்டப்பட்டு, ஆழமாய் அஸ்திபாரம் போடப்பட்டு, தேவனிலே தன்னுடைய மனதை வைத்து இருக்கிறவர்கள் எந்த காற்றுக்கும், எந்த புயலுக்கும், எந்த விதமான சூழ்நிலைகளுக்கும் அது ஒருபோதும் அசையாது, கீழே விழாது. அது ஆழமாய் நிற்கும், ஆழமாய் நிற்கும். நீங்களும் நானும் அப்படிதான். அந்த பூமியில் வரப்போகிற அழிவுக்கு, வரப்போகிற புயலுக்கு, வரப்போகிற அந்த சூழலை காற்றுக்கு தப்பணுமா? நீங்கள் அந்தரங்கத்தில் தேவனோடு உறவாடி அவருக்கு ஏற்றவைகளை நீ சிந்தித்து, அவருக்கு ஏற்றவைகளை நீங்கள் வாழ்வீர்களானா அசைய மாட்டீங்க. சங்கீதத்தில் நம்ம கேட்டது போல 1ஆம் வசனம் சங்கீதம், அவன் அசையாது இருப்பார்கள், அவர்கள் தன் காலத்தில் தனி தருவார்கள், அவர்கள் அசைய மாட்டார்கள். அவர் பாக்கி எல்லாம் ஒழிந்து இல்லாமல் காணாமல் மறைந்து போய்விடும். ஒன்றுமே இருக்காது இந்த உலகத்தில், எல்லாம் போயிடும். 30 வருஷத்தில் இன்னைக்கு இருக்கிற ஓஹோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறான்ல, எல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ஆகையினால் இந்த முழு உலகமும் அழிந்து போகும். இயேசுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலைத்திருப்பான். மனதில் வைத்திருக்க வேண்டும். இன்னொன்று மறுபடியும் இந்த 1 யோவான் 5:5 திருப்பவும் 9:5 தேவனுடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாய் இருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. வாசிங்க. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனும் தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியதனால் அவரை பொய்யராக்குகிறான். இங்கே என்ன சொல்லுனாக்கா, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாக இருக்கிறவன் என்ன சொன்னாங்க, அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். என்ன சாட்சி? பிதாவானவர் தம்முடைய குமாரனை கொடுத்தான சாட்சி. குமாரன் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்கள் 3 தடவை ஜனங்கள் கேட்கும்படிக்கு பரலோகத்திலிருந்து பிதா பேசினாங்க. 3 தடவை குமாரனை கொடுத்தான சாட்சி 3 தடவை பேசினாங்க. அந்த 3 தடவை சொன்ன சாட்சியே இந்த நிருபத்தை எழுதுகிற அந்த யோவான் அவர் காதால் கேட்டார். அவர் அதனால தான் நாங்கள் கண்டோம், தொட்டோம், பேசணும், புழங்கணுங்கிறதெல்லாம் ஒரு நிருபத்தில் வருது. இதில் நீங்கள் கவனமாக வாசிப்பீங்கன்னா அதில் இருக்குது. இப்போ ஒரு சொன்னா, தேவன் ஒரு சாட்சி சொன்னாங்க, அந்த சாட்சியை என்ன பண்ணுறோம், எங்களுக்குள்ளேயே நாங்கள் பத்திரமா வச்சுருக்குறோம், அந்த சாட்சியை நாங்கள் பத்திரமா வச்சுருக்குறோம் ஒன்று சொல்கிறார். சரி, அந்த சாட்சியை நம்ம திருப்புவோம். லூக்கா இந்த சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம்
லூக்கா என்ன சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் திருப்புங்கள். லூக்கா 3:22. 3:22 வாசிங்க. லூக்கா 3ஆம் அதிகாரம் 22வது வசனம். பரிசுத்த ஆவியானவர் ரூபங்கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. இது முதலாவது. இப்போ ஏறத்தாழ 30 ஆண்டு காலம் இந்த பூமியில் இயேசுவானவர் வாழ்ந்தாங்க. 30வது ஆண்டு முடிவில் இப்போ அவங்க ஞானஸ்தானம் எடுத்துக்க போகிறாங்க. இப்பொழுது அங்கே ஜனங்கள்லாம் குடியிருக்கிறாங்க, ஜனங்கள்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அங்கே ஞானஸ்தானம் கொடுக்குற யோவான் ஸ்தானவரும் இருக்கிறாரு. இப்போ வானத்திலிருந்து ஒரு சத்தம் வருது. என்ன சத்தம் வருது? நீர் என்னுடைய என்னவா நேசகுமாரன், பிரியமானவர், எனக்கு பிரியமானவர் என்று வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகும். இது ஜனங்கள் எல்லாரும் கேட்கட்டும்னு பிதா பேசுகிறாங்க. உணர்வு உள்ளவன் கேட்டு மனசில் வச்சுருப்பான். உணர்வு இல்லாதவன் ஏதோ இடி சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஆனால் பிதா பேசுனாங்க, இவர் என்னுடைய நேசகுமாரன், என்னுடைய குமாரன் இவர் என்ற சத்தம். அதே போலவே இந்த லூக்கா 9:34 திருப்பவும் ரெண்டாவதாக அவர் பேசுகிற ஒரு காரியம். 9வது அதிகாரம் 34வது வசனம் வாசிங்க. இப்படி அவன் பேசுகையில் ஒரு மேகம் வந்து அவர்கள் மேல் நிழலிட்டது. அவர்கள் அந்த மேகத்துக்குள் பிரவேசிக்கையில் சீசர்கள் பயந்தார்கள். 35. அப்பொழுது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. இப்போ ரெண்டாவது தடவை எல்லாரும் கேட்கும்படி இந்த எழுதுறாரு இந்த சீசன், இந்த யோவான் எழுதினார்ல, இவரும் அங்கே பக்கத்தில் இருக்கிறார். இந்த சத்தம் வரும்பொழுது இவரும் இந்த சத்தத்தை கேட்குறாரு. அவர் என்ன சத்தம்? இவர் என்னுடைய நேசகுமாரன், சத்தியம் 1. இது மிக முக்கியமான ஒரு காரியம். இவர் என்னுடைய மகன், என்னுடைய குமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். இது மகா சத்தியம் 2, ரகசியம். இயேசு சொல்கிற வார்த்தையை கவனமாக இங்கே கேட்டு கீழ்ப்படிஞ்சிருங்க. அது மாத்திரம் இல்லை, இவர் என்னுடைய மகன். ரெண்டாவதாக இவர் சொல்லுகிற செய். அடுத்தபடி யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரத்தை நாம் திருப்புவோம். யோவான் 12 எடுங்க. யோவான் 12:12 28 31 வரைக்கும் வாசிங்க. யோவான் 12:28. பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்கிற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்த அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார்கள். வேறு சிலர் தேவதூதன் அவருடனே பேசினார் என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தமே உண்டாயிற்று. இது மூணாவதாய் எல்லாரும் கேட்கும்படி வானத்திலிருந்து பிதா பேசுகிற அந்த சத்தம், என்னுடைய நேசகுமாரன், இவர்கள் பிரியமாக இருக்கிறேன், இவர் சொல்கிறத நீங்கள் கவனமாக கேட்டுடுங்க சொல்லி பிதா வானத்திலிருந்து சொல்கிறாங்க. இந்த சொல்லிட்டு அங்கே என்ன பண்ணுச்சுனாக்கா 31ஆம் வசனம் வாசிங்களேன். இப்பொழுதே இந்த உலகத்துக்கு நியாயத்தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக தள்ளப்படுவான். இப்போ இந்த யோவான் சுவிசேஷ புஸ்தகத்தில் அவருடைய இறுதி நாட்கள், அதாவது அவர் சிலுவைக்கு போகிற நாட்கள் வந்துருச்சு. இப்போ அவர் சொல்கிறார், அவர் வாழ்ந்த நாட்களில் பிசாசுக்கு அவர் இடமே கொடுக்கல, இந்த உலகத்துக்கும் இடம் கொடுக்கல, மாம்சத்துக்கும் இடம் கொடுக்கல, அவன் புறம்பே தள்ளிட்டேன், இந்த உலகத்தை புறம்பே தள்ளியாச்சு, இந்த உலகத்தின் அதிபதிக்கு என்ன இல்லை என்கிட்ட ஒன்றும் இல்லை, அந்தரங்க வாழ்க்கையில் நான் இந்த உலகத்தை நான் நேசிக்கலை, இந்த உலகத்தை நான் மையப்படுத்தலை, நான் அந்த பூமியில் வாழ்ந்தேன், ஆனால் பூமியில் உள்ள இது எனக்குள்ளே வரல. சில நேரத்தில் இந்த வாத்தை பார்த்துருப்பேன், தண்ணியில் வாத்து அழகாக மேயும், அழகாக மேயும்,
ஆனால் இந்த வாத்து கரையேறி வரும்போது வாத்து மேலே தண்ணியே இருக்காது. தண்ணியே இருக்காது இந்த வாத்தில். தண்ணியில் தான் அது போகும், நீயும் ஆகாரம் சாப்பிடும், தண்ணியில் வாழும். ஆனால் தண்ணி அந்த வாத்து மேலே பட்டிருக்காது. நீங்களும் நானும் இந்த பொல்லாத உலகத்தில் தான் வாழணும். ஆனால் உலகம் எனக்குள்ளே ஒருபோதும் வந்துடக்கூடாது. படகு தண்ணியில் தான் போகணும், வேற வழி இல்லை. ஆனால் அந்த படகுக்குள்ளே தண்ணி வந்துச்சுன்னா படகு போகவே போகாது, படகு அமிழ்ந்துடும். இந்த உலகத்தில் தான் நீங்களும் நானும் வாழணும். ஆனால் இந்த உலகம் எனக்குள்ளே வந்துச்சுன்னா இந்த உலகம் என்னை அழிச்சிடும், அமிழ்த்திடும், என்னை நாசமாக்கிடும். நான் போக வேண்டிய அந்த லக்கை நான் போகவே முடியாது. ஆண்டவர் சொல்கிறான், இந்த உலகம் எனக்கு புறம்பானது, இந்த உலகம் என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்ன சொல்கிறாங்க. அதே கடைசி சொல்கிற கார்த்தி 14வது அதிகாரம் 14, யோவான் சுவிசேஷம் 14, யோவான் 14:30 வாசிங்க. 14ஆம் அதிகாரம் 30வது வசனம். இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. எவ்வளவு விடுதலை, எவ்வளவு விடுதலை அவருடைய வாழ்க்கையில். இந்த உலகத்தில் வாழ்ந்தாங்க, அவரும் சம்பாதிக்க வேண்டியிருந்தது, வேர்வை சிந்த வேண்டியிருந்தது, சம்பாதிச்சு தான் குடும்பத்துக்கு பணம் கொடுக்க வேண்டியிருந்தது. இந்த உலகத்தில் எவ்வளவோ மனுஷரோடு கூட அவரும் உறவாட வேண்டியிருந்தது. எத்தனையோ மோசமான ஆட்கள், எத்தனையோ வாக்குவாதம் பண்ணுற ஆட்கள், சண்டை போடுற ஆட்கள், ஏமாத்துகிற ஆட்கள், எத்தனை ஆட்களோடு கூட இயேசு வாழ்ந்தாங்க. இப்போ நீங்களும் நானும் இந்த உலகத்தில் வாழ்கிறோம், இதே மாதிரி இயேசுவும் வாழ்ந்தாங்க. எத்தனை கரடுமுரடான மனுஷர்கள், இதே போல தான் இயேசு வாழ்ந்தாங்க. ஆனால் அவங்க இந்த பூமியில் என்ன சொல்கிறாங்கனாக்கா, நான் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு சொல்லி வாழ்க்கையை அழகாக முடிக்கிறாங்க. அநேரம் நான் பார்த்துருக்குறேன். சில பேர்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசுவாங்க, ஒரு நாள் பேசுவாங்க, 2 நாள் பேசுவாங்க, 3ஆம் நாள் ஏதாச்சும் சண்டையை போட்டு அவங்களோட பிரிஞ்சிருவாங்க. ஒரு நாளைக்கு கொஞ்ச நாளைக்கு உறவு அவங்க வச்சுப்பாங்க, அப்புறம் உறவை வெட்டி விட்டு சண்டை போட்டுருவாங்க. உறவு சில இடத்துல அவங்க விருப்பத்துக்கு போக முடியாதான், ஆனால் சமாதானமாக பிரிஞ்சு போகவே மாட்டாங்க. அநேகரை நான் பார்த்துருக்குறேன். நல்லா பழகுவாங்க, பேசுவாங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில் அப்படியே சுருங்கி போய் 2 பேருக்கும் துண்டு 1 வெட்டு 1 துண்டு 2ன்னு சொல்லி போயிடுவாங்க. இயேசுவானவர் இந்த பூமி நாட்கள் அழகாக இந்த உலகத்தை அப்படி தள்ளி வச்சுட்டார், ஒதுக்கி வச்சுட்டார். ஜாக்கிரதையாக நம்ம வாழ வேண்டியிருக்கு. இன்னொன்று 16:33 நாம் தெரிந்த வசனம் ராசி 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டே இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். இந்த உலகம் உங்களுக்கு சாதகமெல்லாம் இருக்கணும்னு நினைக்காதீங்க. இந்த உலகம் எப்பொழுதுமே உங்களை எதிர்க்கும். நீ என்னுடைய பிள்ளையாக இருக்கிறதுனால, என்னுடைய சகோதரனா என்னுடைய சகோதரியாக இருக்கிறதுனால, பரலோகத்துக்கு பிதாவுக்கு நீங்களும் புத்திரனாக இருக்கிறதுனால, புத்திரியாக இருக்கிறதுனால உலகம் உன்னை எப்பொழுதுமே இந்த உலகம் பகைக்கும். அதனால தான் இன்னொன்று சொல்லு, இந்த உலகம் உங்களை பகைச்சா ஆச்சரியப்படாத, என்னை பகைச்சா உன்னையும் பகைக்கும். நீங்கள் அவங்களுக்கு ஒரு தீமை செய்யாட்டாலும் கூட இந்த உலகம் உங்களை பகைக்கும். அதை தான் ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, எத்தனையோ விதத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு. ஆனால் உலகம் ஒன்றை மேற்கொள்ளாது, உலகம் ஒன்றை மேற்கொள்ளாது. திராணிக்கு மேலே உனக்கு சோதனை வராது. நீ அப்படியே ஜம்முன்னு கடந்து போ. அப்படியே உனக்கு உன்பாக இருக்கிற மலை மேலே அப்படியே தேவன் தண்ணியை உயர்த்தி நீ அப்படியே படகுல அப்படியே அந்தாண்ட நீ போயிட முடியும். இந்த முழு உலகம் ஒன்று சேர்ந்தாலும் உன்னுடைய பயணத்தை ஒருபோதும் தடை பண்ண முடியாது. நான் உன்னோடு கூட இருப்பேன், உன்னை நடத்துவேன், உன்னை வழி நடத்துவேன். ஏன், இந்த உலகம் முடிவு பரிந்தும் நான் உன்னோடு கூட இருப்பேன். ஆண்டவர் சொல்கிறாங்க, இந்த உலகம் சீக்கிரம் முடிய போகுதுங்கிற உண்மை, ஆனால் அது வரைக்கும் இந்த பூமியில் உனக்கு உதைப்பேன், நித்தியமாய் பரலோகத்தில் உன்னோடு கூட இருப்பேன். அதனால் அவர் சொல்கிற, நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன், திடன் கொள்ளுங்கள், பயப்படாதீங்க. இன்னொன்று, இந்த 17வது அதிகாரத்தில் ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கு விட்டு கடைசியாக இந்த உலகத்தை விட்டு அவர் போக வேண்டிய ஒரு நீண்ட ஜெபம். வேதாகமத்தில் ஒரு பெரிய ஜெபம் எதுன்னா இதுதான். வேதாகமத்தில் ஒரு பெரிய ஜெபம் அவர் ஜெபிக்கிறார். தன் கண்களை
வானத்துக்கு நேராய் ஏறெடுத்து ஒரு பெரிய ஜெபம். 17வது அதிகாரத்தில் 1ஆம் வசனம். அவர் கண்களை எங்கே எடுக்கிறாராம்? 1ஆம் வசனம். இயேசு இவைகளை சொன்ன பின்பு தம்முடைய கண்களை வானத்துக்கு ஏறெடுத்து, தன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நான் வாழ்கிற நாட்களெல்லாம் நம்முடைய கண்களை எங்கே திரும்ப ஏறெடுக்கணும்? மனுஷன்ட்ட அல்ல, மனுஷன்ட்ட அல்ல. உடைய கண்களை எப்பொழுதும் வானத்துக்கு நேராக ஏறெடுக்கிறார். பிதாவிடத்தில் பேசுகிறார். பேசும்போது அவர் தம்முடைய சீஷர்களுக்காக பேசுகிறார். அதில் 1-2 மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சில காரியங்களை நீங்கள் வீடுகளுக்கு சென்று போய் தியானிங்க, யோசிங்க. அதில் இந்த 17ஆம் அதிகாரத்தில் 14வது அதிகாரத்திலிருந்து 16வது அதிகாரம் வரைக்கும் வாசிங்க. 14லிருந்து 16 வரைக்கும் வாசிங்க. நான் உம்முடைய வார்த்தைகளை உமக்கு கொடுத்தேன், அவர்களுக்கு கொடுத்தேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை பகைத்தது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமை நின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. இந்த உலகத்தை விட்டு ஆண்டவர் பரலோகத்துக்கு போக போகிறாங்க. இந்த பூமியில் இருந்த நாட்கள்லாம் தம்முடைய சீஷரை அவங்களுக்கு உடை கொடுத்தாங்க, உணவு கொடுத்தாங்க. சீஷருடைய மனைவி, சீஷருடைய பிள்ளைகள், அவருடைய முழு குடும்பத்தையும் ஆண்டவர் பொறுப்பெடுத்துக்கிட்டாங்க. சரீர பிரகமாக இருக்கும் போது எல்லாத்தையும் செஞ்சாங்க. இப்போ அவர் இந்த உலகத்தை விட்டு போகிற நாட்கள் வரப்போகுது. இப்போ அவர்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? வாசிக்கிறார். ஆண்டவரே, பிதாவே, உம்முடைய வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுத்தேன். இவர்களாம் யாருன்னா உம்முடையவர்கள், உமக்கு சொந்தம். நீங்கள் தான் இவர்களை எனக்கு கொடுத்தீங்க. இந்த உலகம் மோசமானது. மோசமான உலகத்திலேருந்து இவங்களை எடுத்துக்கணும்னு நான் விரும்பலை. இந்த மோசமான உலகத்திலேருந்து இந்த உலகத்தில் எடுத்துங்கன்னு நான் விரும்பலை. இவங்க இந்த உலகத்தில் தான் இருப்பாங்க. இந்த உலகத்திலேருந்து இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. இவங்களுக்கு உபத்திரம் உண்டு. இவங்களுக்கு மறைமுகமாக எத்தனையோ கன்னிகள் உண்டு. மறைமுகமாய் மனுஷர்கள் இவர்களுக்கென்று கண்ணியை வைத்து வலையை வைத்து பிடிக்கலாம்னு சொல்லி வகை தேடிட்டு இருக்கிறாங்க. இவங்களோ கபடற்றவர்களாக இருக்கிறாங்க. புறாவை போல கபடற்றவர்களாக இருக்காங்க. யதார்த்தமாக இருக்காங்க. இவங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னே தெரியாது. ஆனால் பரலோக பிதாவே, நீங்கள் இவங்களை பாதுகாத்து கொள்ளுங்க. அங்கே வாசிக்கிறோம், நான் உலகத்தன் அல்லாதது போல் அவர்களும் இந்த உலகத்தார் இல்லை. ஆதலால் உலகம் அவர்களை பகைக்குது. நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ள, இந்த உலகத்திலிருந்து எடுத்துங்கன்னு நான் வேண்டிக் கொள்ள. ஏன்னா நமக்கு சாட்சியாய் வந்து அந்த உலகத்தில் இருக்கும்படிக்கு இந்த பொல்லாத உலகத்தில் அவங்களை இருக்கட்டும் என்று நான் வேண்டிக்கிறேன். இந்த பரலோகத்திற்கு தான் கவனித்து கேட்டாங்க. நீர் அவர்களை தீமையிலிருந்து காக்கும்படிக்கு வேண்டிக்கிறேன். பாவத்திலிருந்து இவர்களை விலக்கி பாதுகாத்து கொள்ளுங்க. கவர்ச்சியான இந்த உலகத்தில் இச்சை நிறைந்த மாம்சத்திலிருந்தும் பொல்லாங்காய் வலை விரித்திருக்கிற இந்த பிசாசுடைய வஞ்சகமாகிய மாயை நிறைந்த இந்த உலகத்திலிருந்தும் இவளை பாதுகாத்து கொள்ளுங்க. 16வது வசனம், நான் உலகத்தார் அல்லாதது போல இவங்களுக்கும் இந்த உலகத்துக்கு சம்பந்தம் இல்லை. நான் வாழ்ந்த நாட்கள் இந்த உலகம் எனக்கு சம்பந்தம் இல்லை. என்னுடைய பிள்ளைகளும் இந்த சீஷர்களும் உலகத்துக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை. பிதாவே, இவளை பாதுகாத்துக்கோ. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பூமி நாட்களில் எனக்காக இன்றைக்கி அவர் பரிந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார். என்னை பாதுகாக்கும்படி அவர் இந்த பூமி விட்டு போகிற நாள் வரைக்கும் எனக்காக பரிந்து பேசினார். இப்பவும் பிதாவிடத்தில் அவர் பரிந்து பேசுகிறவராக இருக்கிறார். ஆனால் மாயை உலகத்தில் நான் சிக்கிக்கொள்ளாதபடிக்கு தேவன் அவர் எத்தனையோ ஞானத்தையும் முன் எச்சரிப்பையும் எனக்கு தந்து அவர் எனக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். ஆகையால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன், இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே ஜெயம் பெற்ற வாழ்க்கை வேணுமா? தேவனுடைய குமாரனிடத்தில் போகணும். அவ்வளோதான். நான் போன வாரம் சொன்னது போல் தேவனுடைய குமாரனிடத்தில் போய்விடுங்கள், உடைய பிரச்சனை தீர்ந்துடும். மரியாலாம் அம்மா தான் சொல்லுவாங்க, அந்த வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது, கல்யாண வீட்டில் பிரச்சனை நடக்கும்போது அங்கே குசு குசுன்னு ஜனங்க பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அங்கே ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது, இங்கே ஒரு கூட்டம் பேசிக்கிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, பானையில் ஒன்றும் இல்லை, ரசம் இல்லை. ஜனங்க கூட்டமாக பேசிக்கிட்டு இருக்குது, பிரச்சனை இருக்குது. மரியாள், என்னப்பா பிரச்சனை, இந்த பிரச்சனைக்கு என்னப்பா தீர்வு? கடைசியாக அந்த அம்மா ஒரு தீர்வு சொல்லிவிடுவாங்க. அவர் என்ன சொல்லுகிறாரோ அந்தபடி செய்யுங்க. அவர் என்ன சொல்கிறாரு? கச்சாடியில் தண்ணியை ஊற்றுங்க, மொண்டு மறுபடியும் கொடுங்க, சரியாக வச்சு பிரச்சனை தீர்ந்துச்சு, ரசமாயிடுச்சு. பரலோகத்தில் பிதா என்ன சொல்கிறாங்க? என்னுடைய குமாரன் என்ன சொல்கிறாரோ அதை கேட்டுருவோம், பிரச்சனை நீங்கிடும்.
குமாரன் சொல்வதை கேட்டால் நம்முடைய பிரச்சனை தீந்துரும். அநேகருடைய வாழ்க்கையில் குமாரன் சொல்வதை கேட்காதனால தான் நம்முடைய பிரச்சனை குரங்கு வாழ் மாதிரி நீண்டுக்கிட்டே இருக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, குமாரனுடைய வார்த்தையில் என்னுடைய வாழ்க்கைக்கு தீர்க்க வேண்டிய எல்லா பிரச்சனைக்கும் குமாரனுடைய வார்த்தையிலே எனக்கு பதில் அடங்கியிருக்கிறது. ஆகினால் குமாரன் ஜெயித்தது போல, குமாரன் வாழ்ந்தது போல, கடைசியாக இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தின விசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனம் வாசிங்க. 3:21. நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்திலே அவரோட உட்கார்ந்தது போல ஜெயங்கொள்கிறவன் எவனோ அவனும் என்னோட சிங்காசனத்திலே என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். நான் ஜெயித்தேன், இந்த உலகத்தை ஜெயித்து விட்டேன், மாம்சத்தை ஜெயித்து விட்டேன், பிசாசை ஜெயித்து விட்டேன். உலகம் ஜெயிச்சாச்சு, மாம்சத்தினுடைய பாவங்கள் ஜெயிக்கப்பட்டாச்சு, கண்களின் நிச்சை ஜெயிக்கப்பட்டாச்சு. பிசாசுடைய அட்டகாசங்களை சிலுவையிலே ஜெயிச்சாச்சு. அவர் சிலுவையிலே பிசாசை ஜெயித்து விட்டார். கொலைசியர் 2ஆம் அதிகாரம் 14-15 வாசிக்கிறோம். அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி சிலுவையிலே வெற்றி சிறந்துட்டார், ஜெயம் பெற்று விட்டார். இப்போ ஜெயம் பெற்ற இயேசு சொல்றார், நான் ஜெயிச்சிட்டப்பா மகனே மகளே, நீனும் ஜெயிக்க முடியும், நீ வந்துரு என்னோடு கூட பிதாவுடைய வலது பார்சத்தை உனக்காக காத்திருக்கு, உனக்கு ஒரு சீட் இருக்கு, அங்கே வா, அங்கே வந்துரு சொல்லி நம்ம ஒருவருக்கும் அழைப்பு விடுவிக்கிறார். அந்த வசனத்தை இன்னொரு தர வாசிப்போம். நான் ஜெயங்கொண்டு என் பிதாவுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட, யாரோட, பிதாவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது போல, இப்போ உட்கார்ந்துருக்கிறது போல, கண்களின் இச்சையில் ஜெயிக்கிறவன், தன் நாக்கை ஜெயிக்கிறவன், மாம்சத்தை ஜெயிக்கிறவன், பிசாசை ஜெயிக்கிறவன், இந்த உலகத்தை ஜெயிக்கிறவன் அவனும் இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறத விட இந்த உலகத்தில் அதை விட பெரிய பதவி ஒன்று இருக்கா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, கவனமாக வாசிங்க. என்ன வாசிக்க சார்? உட்கார்ந்துருக்க ஜெயங்கொள்கிற எவனும் அவனும் என்னோடு கூட, இயேசுவோடு கூட உட்கார்ந்து இருக்கிறது. இந்த குலத்தில் எதை வேணாலும் தியாகம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்க வேண்டாமா? நாம இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறதுக்கு. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் இயேசுவின் அருகில் உட்காரும்படி அழைக்கப்பட்டது. இயேசுக்கு முன்பாக கோடி ஜனங்கள் நின்று கொண்டிருப்பார்கள். கோடி ஜனங்கள், நம்முடைய தாத்தா பாட்டம் பூட்டன் ஆதாம் அவன் இவன் எத்தனையோ 10 தலைமுறைக்கானலாம் கோடி ஜனங்கள் இருப்பாங்க. கடற்கரை மண்டலத்தனையான ஜனங்கள் இருப்பாங்க. ஆனால் இயேசுவின் பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிற ஜனங்களாய் நீங்களும் நானும் வர வேண்டாமா? ஜெயிக்க வேண்டாமா? உலகத்தை ஜெயிக்க வேண்டாமா? மாம்சத்தை ஜெயிக்க வேண்டாமா? பிசாசை ஜெயிக்க வேண்டாமா? இந்த அற்புத வாழ்க்கையை தேவன் நம்ம அழைத்திருக்கிறார். உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும், இல்லாமல் காணாமல் மறைந்து போய்விடும். ஆகையினால் நிலை நிற்கிற தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் நிலை நிற்பான். ஆமென். ஆண்டவருடைய நல்ல வார்த்தைகளுக்கு நானும் நன்றி செலுத்துகிறேன். நாம் கேட்டது போல அந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் அவராலே அன்றி உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தை ஆரம்பிக்கிறது. அந்த இயேசு கிறிஸ்துவையே அன்றி இந்த உலகத்தை ஜெயிப்பவன் யார்? அந்த நமது ஆண்டவர் அந்த யோவான் 14:30 நாம் வாசித்தோம். யோவான் 14:30. இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுகிறதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்கிறாங்க, இனி நான் உங்களுடன் அதிகமாக பேசுகிறதில்லை,
இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. ஆண்டவர் சொல்லும்போது இந்த உலகத்தின் அதிபதி, இந்த உலகத்தினுடைய அதிபதி பிசாசு. அந்த பிசாசனுடைய கிரியில் தான் பாவம், பெருமை, மேட்டுமை, இன்னும் பாவத்தினுடைய வேறு பிசாசனுடைய அவன் தூவுகிற அந்த காரியங்கள், அவனுடைய விதைகள். ஆண்டவர் சொல்லும்போது உலகத்தின் அதிபதி வருகிறான், ஆனால் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. அப்படின்னா அவனுடைய பாவமான அந்த வாழ்க்கை, அந்த பாவமான அந்த சுபாவம் என்னிடத்தில் இல்லை. பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை சொல்லக்கூடும் அப்படின்னு சொன்னார். ஆண்டவர் சொல்லும்போது அவ்வளவு உலகத்தினுடைய தன்மையிலிருந்து அவர் முற்றிலும் வேறுபட்டிருந்தார். இவ்வுலகத்தில் தான் வாழ்ந்தார். இன்னும் சொல்லப்போனால் என்னை போல மாம்சமும் இரத்தமும் உடையவராய் வந்தார். ஆனால் பாவம் அவரிடத்தில் இல்லை. உலகத்தில் உண்டான பாவங்கள் அவர் செய்யவே இல்லை. அவர் பணத்தை புழங்கினார், மனுஷர்களை சந்தித்தார், அவருக்கு எவ்வளவோ விரோதம் இருந்தது. ஆனால் அவரை விரோதித்தவர்கள் ஏராளமான பேர். ஆனால் அவருடைய இருதயத்திலோ யார் மீதும் கசப்பில்லை. எல்லாரையும் மன்னிக்கிற இருதயத்தை பெற்றிருந்தார். கண்களின் இச்சை, கண்கள் இருந்தது, ஆனால் கண்களின் இச்சை இல்லை. பணத்தை புழங்கினார், உண்மையாக இருந்தார். எல்லா மனுஷருக்கும் அவர் வெளிரங்கமாக இருந்தார். எல்லா ஆளுகையும் உடையவராக இருந்தார். ஆனால் ஆளுகை கீழே அடங்கியிருந்தார். எவ்வளோ பெரிய பொக்கிஷம்! பாவம் என்னிடத்தில் உண்டு என்று சொல்லி யார் உங்களால் சொல்லக்கூடும் என்று சொன்னார். அவர் சுத்தமுள்ளவராய் இருந்தார், பரிசுத்தவானாய் இருந்தார். இப்படி நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கேட்டது போல அந்த இயேசுவே இல்லாமல் உலகத்தை ஜெயிப்பவன் யார்? உலகத்தை ஜெயிப்பவன் யார்? உலகத்தை நான் பாவத்தை ஜெயிப்பவன் யார்? நம்ம உலகத்தோடு யுத்தம் செய்து ஜெயிக்க போறதில்லை. ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்டாயிருக்கிற பாவத்தை ஆண்டவரே நான் கண்களின் இச்சையில சோதிக்கப்படுறேன். ஆண்டவரே, பணத்தினால் நான் சோதிக்கப்படுறேன். ஆண்டவரே, பணத்தை கையாளுறேன், ஆனால் பணத்தை எடுத்துக்கொள்ளும்படி நான் சோதிக்கப்படுகிறேன். பணம் இன்னொருவருடையது, ஆனால் நான் அதை எடுத்துக்கொள்ளும்படி சோதிக்கப்படுறேன். ஆண்டவரே, நீங்கள் எப்படி உண்மையாக இருந்தீங்களோ அப்படி உண்மையாக இருக்க எனக்கு உதவி செய்யுங்க. ஒரு சமயம் எனக்கு ரொம்ப கஷ்டமான நேரம். பேங்கில் எனக்கு ஒரு 5200 ஒரு செக் போட்டிருந்தேன். அது ஒரு வாரம் கிரமிச்சு எனக்கு கிரெடிட் ஆகி வந்தது. கஷ்டமான நேரம். ஆனால் நான் போய் பணம் எடுக்க போகும்போது 52,000 என் அக்கௌண்ட்டில் ஏறி இருந்தது. ஆனால் ஆண்டவரே, நீங்கள் இந்த பூமியில் என்னை போல் எல்லா விதத்திலையும் சோதிக்கப்பட்டிருக்கீங்க, வறுமையின் ஊடாக கடந்து சென்றிருக்கீங்க. என்னுடைய ரூபாய் இல்லாமல் ஒத்த ரூபா கூட எனக்கு வேண்டாம். ஆண்டவரே, நான் உங்களை நேசிக்கிறேன். என்னை போஷிக்க, என்னை வழி நடத்த நீங்கள் உண்மையுள்ளவராக இருக்கீங்க. எடுத்துகிட்டு போய் பேங்க் மேனேஜர்கிட்ட சொன்னேன். எனக்கு வர வேண்டியது 5200 வரணும் சார், ஆனால் 52,000 வந்திருக்கு. நான் ஒரு கிறிஸ்டின் சார், எனக்கு மனசு உறுத்தலாக இருக்குது, எனக்கு வேண்டாம் சார் அப்படின்னு. அவர் சொன்னார், அவர் ஜாலியாக சொன்னார், மூர்த்திங்கிறது உங்கள் பேர் தானே? ஆமாம். 1193 உங்கள் நம்பர் தானே? ஆமாம். உங்களுக்கு தான் வந்திருக்கு, என்ஜாய் அப்படின்னாரு. ஆண்டவரே, நீங்கள் என் இருதயத்தை பார்க்குறீங்க, எனக்கு வேணாம் ஆண்டவரே. நான் அப்படியே வந்துட்டேன். அவர்கிட்ட பேசிட்டு நான் அப்படியே வந்துட்டேன். 2 நாள் கிருமிச்சு அவரே எனக்கு ஃபோன் பண்ணார். நீங்கள் சொன்னது சரிதான், சாரி, என்னை மன்னிச்சுக்கங்க, உங்களுக்கு வர வேண்டியது இவ்வளோ தான் வரணும், ஆனால் வேறொருவருக்கு வந்ததை நான் ஏற்றிட்டேன், நீங்கள் அதை செலானில் கையெழுத்து போட்டு கொடுங்க, நான் ரிட்டர்ன் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இது மாதிரி நம்முடைய சூழலில் நம்ம இயேசுவை பார்க்கும்போது ஜெயம் பெற்றார். எல்லா இடத்துலையும் ஜெயம் பெற்றார்.
உலகத்தில் உண்டான எல்லா பாவத்திலும், கண்களின் இச்சையில, வார்த்தையில, செயல்ல, நடைமுறையில கடைசி வரைக்கும் அந்த அன்புல நிலைச்சிருந்தார். எவ்வளவு பெரிய ஒரு அன்பு பாருங்க. கடைசி வரைக்கும் தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த சீசர்களுடைய அன்புல அவர் அப்படியே நிலைச்சிருந்தார். இதெல்லாம் எவ்வளவு பொக்கிஷம். அவரை பகைச்சவங்க நிறைய இருந்தாங்க, ஆனா அவர் யாரையுமே பகைக்கல, உண்மையா இருந்தார். இதெல்லாம் அந்த தேவகுமாரனிடத்தில் நானும் ஜெயிக்கணும் ஆண்டவரே, நானும் உண்மையா இருக்கணும் ஆண்டவரே. உலகம் கடந்து போகும், வேஷமானது. நானும் உலகத்தில் கடந்து போற ஆண்டவரே, ஆனால் உலகத்தில் உண்டான பாவம் என்னை மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையால் நான் பாவத்தை மேற்கொள்ளணும் ஆண்டவரே. அங்க வாசிக்கிறோம், அவரிடத்தில் பாவம் இல்லை. அங்க வாசிக்கிறோம், அந்த 1 யோவான் 2 வாசிச்சோமே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவையிலும் அன்பு கூறாதிருங்கள். உலகம் ஒரு அமைப்பு, உலகம் ஒரு ஆளுகை, உலகம் ஒரு அதிகாரம். அதில் எல்லாமே பாவத்திற்கு கீழே இருக்கு. அந்த உலகத்தில் தான் நம்ம வாழ வேண்டியது இருக்கு. ஆனாலும் உலகத்தில் அன்பு கூறாமல், உலகத்தினுடைய போக்கின்படி, உலகத்தினுடைய வழக்கத்தின்படி, உலகத்தினுடைய செயலின்படி நம்ம செய்யக்கூடாது. ஆண்டவரே, நான் முற்றிலும் வித்தியாசமாக இருக்கணும். ஆண்டவர் அப்படி தான் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தார். அவருடைய வேலை ஸ்தலத்தில், அவருடைய வாழ்க்கையில் முற்றிலும் வித்தியாசமாக இருந்தார். உண்மையாக இருந்தார், பிதாவுக்கு அடங்கி இருந்தார். அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலக போக்கின்படியே ஒருவன் போனால் அவனுக்கு பிதாவின் அன்பு இல்லை. உலகத்தான் நடக்கிறபடியே நானும் நடக்கிறது. உலகத்தார் தேவனை விசுவாசிக்காதவன் எப்படி வாழ்றாங்களோ அதே போல வாழ்கிற வாழ்க்கை அது கிறிஸ்துவருடைய வாழ்க்கை அல்ல. பிசாசு நம்மளை கவனிக்கிறான். நம்ம வாழ்கிற வாழ்க்கையை, நம்ம பேசுகிற செயலை, நம்ம நடக்கிற வாழ்க்கையை பிசாசும் பார்க்குறான். இவன் கிறிஸ்துவன் சொல்லி வாழ்கிறான், ஜெபிக்கிறான், ஆனால் அவனுடைய நடைமுறை வாழ்க்கை பாரு, ரொம்ப கேவலமாக நடந்துக்கிறான், ரொம்ப உலகத்தான வாழ்கிறான். எனக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளுக்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒன்றா தான் இருக்குது. இப்படி குற்றம் சாட்டுவான் நம்ம தேவனுக்கு முன்பாக. ஆண்டவரே, அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. அங்கே வாசிக்கிறோம், உலகத்தில் அன்பு கூறாதுங்கள், அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையையும் கண்களின் இச்சையும், இதில் எவ்வளவு இருக்கு பாருங்க. மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையாகிய உலகத்தில் உண்டானவைகளாம் பிதாவனால் உண்டானவைகள் அல்ல. அவைகள் உலகத்தில் உண்டானவைகள், உலகமும் அதன் இச்சையும் அழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். நான் எப்படி அழைக்கப்பட்டிருக்கேன்னா, தேவனுடைய சித்தத்தின்படி. ஆண்டவரே, நான் உலகத்தில் தான் இருந்தேன் ஆண்டவரே. அந்த கலேத்தியர் 5 சொல்லப்பட்டிருக்கிற அந்த 17 பாவமும் அதெல்லாம் என் இருதயத்தில் இருந்தது ஆண்டவரே. அந்த 17 பாவங்கள், கோபம், கண்களின் இச்சை, விபச்சாரம், வேசித்தனம், அந்த 17 வகையான பாவங்கள் அப்படிதான் நான் வாழ்ந்த ஆண்டவரே. ஆனால் அதையெல்லாம் நீங்கள் நீக்கி, உலகத்தில் உண்டான எல்லா பாவத்திலிருந்தும் என்னை நீக்கி, என்னை விடுதலையாக்கி, ஆண்டவரே, இப்போ நான் பரிசுத்தனாய் வாழும்படி, சுத்தமானாய் என்னை காத்துக்கொள்ளும்படி, தேவகுமாரனாகிய உம்முடைய நாமத்தினாலே எனக்கு ரட்சிப்பு கிடைத்தது. இயேசு என்ற நாமத்துக்கு என்ன பேருனா, அவர் ஜனங்களின் பாவங்களை நீக்கி நம்மை ரட்சிக்கிறவர். அவர் என்னை ரட்சிக்கிறார், என்னை விடுதலையாக்குகிறார். அந்த பாவத்தினுடைய, உலகத்தினுடைய எல்லா பாவ வழக்கத்திலிருந்தும் என்னை விடுவிக்கிறார். மீண்டும் உலகத்தில் நான் சிக்கிக்கொள்ளாதபடி அவர் என்னை விடுதலையாக்குகிறார். ஆண்டவரே, இந்த இடத்துக்கு என்னை கொண்டு வந்திருக்கீங்க ஆண்டவரே. மூலமாக எனக்கு விடுதலை. இயேசு என்பதற்கு என்னை முற்றிலும் விடுவிக்கிறார், ரட்சிக்கிறார், மீட்டெடுக்கிறார். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம். வெக்கத்திலிருந்து, கோலத்தன்மையிலிருந்து, எல்லா பாவ வழக்கத்திலிருந்தும், கண்களின் இச்சையிலிருந்து, உலகத்தில் உண்டான கேட்டிலிருந்து, பெருமையிலிருந்து, அசுத்தத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து என்னை மீட்டெடுக்கிறார். இது எவ்வளோ ஒரு பாக்கியம்.
ஆண்டவரே, உலகத்தில் நான் வித்தியாசமுள்ளவனாய் வாழும்படி, கடந்த கால பாவங்களை எல்லாம் மன்னித்து இப்போ ஜெயம் பெறும்படி என்னை நீங்கள் அழைத்திருக்கிறீங்க. ஆண்டவரே, நான் ஒரு உலகத்தான் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தான் அல்லாதது போல நீங்களும் உலகத்தான் அல்ல. உலகத்தில் தான் வாழ வேண்டியது இருக்குது, ஆனால் உலகத்தினுடைய பாவம் உங்களுக்குள்ள வேண்டாம், நீங்கள் என்னுடையவங்க அப்படின்னார். இப்படி தான் நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி தான் நம்மை போல எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார். எபிரேயரில் நான் வாசிக்கிறோம், எபிரேயர் 4ஆம் அதிகாரம், நமக்கு தெரிஞ்ச வசனம்தான், 15-16. நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கிராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை குறித்து நாம் சோதிக்கப்படுறோம். கண்களின் இச்சையினால், பணத்தை கையாளும்படி, தேவையில்லாத பகை, தேவையில்லாத விரோதம், உலகத்தில் எத்தனையோ விதங்களில் நாம் சோதிக்கப்படுறோம். ஆனால் நம்ம இங்கே வாசிக்கிறோம், நம்முடைய பலவீனங்களை குறித்து. ஆண்டவரே, இப்போ நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. பணத்தை கையாளும்படி ஆண்டவரே நான் சோதிக்கப்படுறேன். கண்களினால் இப்போ நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. ஆண்டவரே, பெருமை அடையும்படி நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. ஏதோ ஒரு வகையில் நான் என்னை உயர்த்தும்படி நான் சோதிக்கப்படுறேன். ஏதோ ஒரு அதிகாரம் நான் எனக்கு இருக்குது, நான் புருஷனாக இருக்கேன், பிள்ளைங்க என்னை கேட்குறாங்க, பண்ணாத அளவுக்கு நான் என்னை நானே பெருமை அடையும்படி, நான் என்னை ஒரு பெரிய ஆளாக காண்பிக்கும்படி நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. இதிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, இந்த பெருமையிலிருந்து, இந்த மனமேட்டுமையிலிருந்து ஆண்டவரே, இந்த சோதனையிலிருந்து, இந்த பாவத்திலிருந்து நான் விடுதலையாக எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. நான் எல்லாரை போல ஆண்டவரே, நான் சாதாரணமாக என்னை தாழ்த்தி கொள்ள ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்கப்பா. இப்படி பல விதங்களில் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு, என்னை போல் எல்லா விதத்திலும் அவர் சோதிக்கப்பட்டார். நான் சோதிக்கப்படும் போது, நான் ஒரு இடத்தில் போகும்போது, ஆண்டவரே, இப்போ இந்த பாவத்தினால் நான் சோதிக்கப்படுறேன் ஆண்டவரே. இந்த பாவத்தை ஜெயிக்க, இந்த உலகத்தை ஜெயிக்க, இந்த கண்களின் இச்சையை ஜெயிக்க, இந்த பெருமையை ஜெயிக்க, இந்த பண ஆசையை ஜெயிக்க, இந்த பொறாமையை ஜெயிக்க, இந்த கோபத்தை ஜெயிக்க ஆண்டவரே, இந்த உலகத்தில் உண்டான இருக்கிற எல்லா கேட்டிலிருந்தும் நான் ஜெயிக்க, நீர் ஜெயிச்சது போல நானும் ஜெயிக்க எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. இப்படி நம்முடைய நிர்பந்த நிலைமை உணர்ந்து அவரிடத்தில் போகும்போது அவர் என்ன செய்கிறார்னா, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டு பாவம் இல்லாதவராய் இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். ஒரு உற்சாகமான வார்த்தை, பாவம் இல்லாதவராய். பாவிக்காக இறங்கி வந்த ஒரு பாவம் இல்லாத பிரதான ஆசாரியர் என்னை பார்த்து அவர் சொல்கிறார், நீயும் என்னை போல் ஜெயிக்க முடியும், நீயும் பாவத்தை ஜெயிக்க முடியும், உலகத்தை ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் என்னை உற்சாகப்படுத்துகிறார். கண்களின் நிச்சயை ஜெயிக்க முடியும். வாலிபத்தினுடைய ஆசைகளை, உலகத்தினுடைய கேட்டுக்கு, விபச்சாரத்தை, உலகம் பூரா பொல்லாங்குக்குள் கிடக்குது, ஆனால் நம்ம கிடக்க தேவையில்லை. நம்முடைய பிள்ளைங்க அப்படி போக தேவையில்லை. உலகம் கிடக்கலாம், ஆனால் நம்ம பிள்ளைங்க கிறிஸ்துவனா இருக்கிற, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற, கிறிஸ்து அவர்களுக்குள்ள இருக்கிற நாம் அப்படி போக தேவையில்லை. என்றால் நமக்கு உதவி செய்ய ஒருவர் இருக்கிறார். நம்முடைய நிர்பந்த நிலையை அறிந்தவர் ஒருத்தர் இருக்கிறார். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டவர். அவர் பார்த்து சொல்வார், நீ இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, இந்த வழியில போனேன்னா நீ விழுந்துருவ, இந்த வழியில போனேன்னா நீ விழுந்து கீழே முறிந்து போயிடுவ, நீ ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் நமக்கு உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரிடத்தில் நம்முடைய தேவை உணர்ந்து போனோம்னா, ஆண்டவரே நான் இப்படி சோதிக்கப்படுற ஆண்டவரே, பல நேரத்தில் நான் இப்படி சோதிக்கப்படுற ஆண்டவரே,
எனக்கு உதவி செய்யுங்கன்னு போகும்போது அவர் உண்மையாகவே நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அங்கே வாசிக்கிறோம் இருக்கிறார், ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும். ஆதலால் இரக்கத்தை பெறவும். இந்த இந்த வார்த்தைகளை நாம் எத்தனையோ முறை பிரதர் பேசி நாம் கேட்டிருக்கிறோம். இரக்கத்தை பெறவும், ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபை அடையவும். ஏற்ற நேரத்தில், அந்த நேரத்தில், அந்த சூழ்நிலையில் நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, நான் பாவத்தில் ஜீவிப்பது உமக்கு பிரிய இல்லை ஆண்டவரே. பாவத்தை ஜெயிப்பது, அக்கிரமத்தை ஜெயிப்பது, அதுதான் உம்முடைய பிரிய ஆண்டவரே. ஆகையால் ஆண்டவரே, அந்த இரக்கத்தை பெற உம்மிடத்தில் வர ஆண்டவரே. இப்போ நான் சோதனையிலிருந்து, பாவத்திலிருந்து ஆண்டவரே என்னால் ஜெயம் பெற உம் நாமத்திலே வர ஆண்டவரே. உம்மிடத்திலே நான் வர ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த கோலியாத்துக்கு முன்னாடி இந்த தாவீது, அந்த கோலியாத் பெரிய, அவனுக்கு பாருங்க, அவனுடைய காரியத்தை பாருங்க, அவனுக்கு கொஞ்சம் திறமை இருக்கு. தன்னை எவ்வளவோ காட்டுறானா, பெரிய ஆளா காட்டுறார், பெரிய மனுஷனா காட்டுறார். ஆனா அந்த சின்ன கோலியாத், இந்த சின்ன தாவீது, பெரிய கோலியாத் ஆனா சின்ன தாவீது. ஆண்டவரே, இவ்வுலகமும் பாவமும் அப்படித்தான் இருக்கு ஆண்டவரே. இந்த உலகமும் பாவமும் கண்களின் இச்சையும் அப்படித்தான் இருக்கு ஆண்டவரே. ஆனா அந்த தாவீது உம்முடைய நாமத்தில் வந்தது போல நானும் உம்முடைய நாமத்தில் வர்ற ஆண்டவரே. இந்த நேரத்தில், இந்த சூழலில் ஆண்டவரே, நான் ஜெயிக்கும்படி, பிசாசுக்கு இடம் கொடுக்காதபடி, பிசாசனுடைய கிரியலுக்கு நான் பலியாகாதபடி எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. தைரியமாய் அவருடைய கிருபாசன தண்டையில் சேரக்கழுவோம். தைரியமாக, ஆண்டவரே நான் சோதிக்கப்படுற ஆண்டவரே, எனக்கு விடுதலை வேணும் ஆண்டவரே அப்படின்னு அவரிடத்தில் போகும்போது அவர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவராக இருக்கிறார். இன்னும் வாசிக்கிறோம், அவர் வேண்டுதல் செய்தார், அவர் பயபக்தியாக இருந்தார். அவரே பயபக்தியாக இருப்பார் என்றால் நாம் எவ்வளவு பயபக்தியாக இருக்கணும். பாவமே அறியாத அவர் பயபக்தியாக, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை ரட்சிக்க வல்லமையுள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும், பாவம் செய்யக்கூடாது என்பதற்காக அவர் பலத்த சத்தம் இருந்தது, கண்ணீர் இருந்தது, விண்ணப்பம் இருந்தது, வேண்டுதல் இருந்தது, பயபக்தி இருந்தது. இப்படி அவரை பார்க்கிற நாம், அவர் நாமத்தால், அவருடைய நாமத்திலே நாம் ஜெயம் பெறுகிற நாம், நமக்கு எவ்வளவு தேவையா இருக்கு ஆண்டவரே. என் வாழ்க்கையில் எவ்வளவு தேவையா இருக்கு ஆண்டவரே. நானும் ஜெயம் பெறணுமே ஆண்டவரே. எவ்வளவு கண்ணீர் ஆண்டவரே, எவ்வளவு விண்ணப்பம், பலத்த சத்தம், இதெல்லாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவை, நம்முடைய பிள்ளைங்க வாழ்க்கைக்கு தேவை ஆண்டவரே. பிள்ளைகளை ரட்சிப்பதற்கு, பிள்ளைகளுக்கு உதவி செய்வதற்கு இதெல்லாம் தேவை ஆண்டவரே. பிள்ளைங்க எத்தனையோ சூழ்நிலையை கடந்து போறாங்க, உலகத்தில் இருக்காங்க, வீட்டை விட்டு வெளியில் இருக்காங்க. ஆனா ஆண்டவரே, பலத்த சத்தம் வேணும் ஆண்டவரே. உம்முடைய கிருபை தான் காக்கப்படுது ஆண்டவரே, உம்முடைய இரக்கம்தான் காக்கப்படுது ஆண்டவரே. எவ்வளவோ போராட்டம், ஆனால் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நமக்கு உண்டு. ஒரே ஒரு கல்லில் அந்த தாவீது அந்த கோலியத்தை வென்றார். இது போல நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த இயேசு என்னும் நாமத்தில் நம்முடைய ஜெபத்துக்கு, எல்லா ஜெபத்தையும் முடிச்சிட்டு கடைசியாக எப்படி போகிறோம்? இயேசுவின் நாமத்தில் ஒரு தபால் எழுதிடுறோம், உள்ள எல்லாத்தையும் எழுதிடுறோம். தபால் எழுதிட்டு சும்மா அட்ரஸ் இல்லாத போட்டால் என்ன ஆகும்? அந்த தபால் போய் சேராது. அதே மாதிரி நம்முடைய ஜெபத்துக்கும் கூட இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, இயேசுவின் நாமத்தில் இந்த பாவத்தை ஜெயிக்கிறேன் இயேசுவே. இப்படி வரும்போது நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஜெயம் பெறுவோம். நாம் பயப்பட வேண்டியதில்லை. நம்முடைய வாழ்க்கையில் அந்த இயேசு கிறிஸ்து நடந்த அடிச்சுவடுகளை, அந்த பாதையை பின்பற்றின சகோதரர்கள், பின்பற்றுகிற வாழ்கிற அந்த உத்தம தாசர்கள், அவர்களை நாமும் பின்பற்ற முடியும். நாமளும் அந்த இயேசுவின் நாமத்தினால் இளைய சகோதரனாய், இளைய சகோதரியாய், இளம் வாலிபர்களாய் நம்முடைய உள்ளத்தை அவருக்கு கொடுக்கும்போது அவர் ஆளுகை செய்வார், நமக்கு உதவி செய்வார்.
எல்லா நேரத்திலும் நாம் காக்கப்படும்படி அந்த யோவான்ல தான் நாம் வாசித்தோம். தேவனால் யோவான் 5:18 5:18 1 யோவான் 5:18 தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். எவ்வளவு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை. தேவனால் பிறந்தவன் எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். ஆண்டவரே, நான் தேவனால் பிறந்திருக்கேன், பாவம் செய்யக்கூடாது ஆண்டவரே, பாவத்தில் ஜீவிக்கக்கூடாது, பழைய வாழ்க்கை அந்த பழைய சுபாவம் எனக்கு வேணாம் ஆண்டவரே, நான் தேவனால் பிறந்திருக்கேன், ஒரு புது சிருஷ்டியுள்ள வாழ்க்கை அப்படின்னு சொல்லும்போது, தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கான் அவனை தொடான், பாவம் அவனை தொடான், பின்தொடரான். இப்போ ஆண்டவரே, நான் அந்த பாவத்துக்குள்ள ஜீவிப்பதில்லை ஆண்டவரே, தேவனால் நான் பிறந்திருக்கேன், கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினால் எனக்கு ரட்சிப்பு உண்டு, விடுதலை உண்டு, அந்த கோலியத்தை அழிக்கக்கூடிய நிர்மூலமாக்கக்கூடிய இயேசுவின் நாமம் உண்டு. ஆகையால் உலகம் அனைத்தும் பொல்லாங்குக்குள் கிடக்கலாம், ஆனால் நான் இயேசுவின் நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டு, அவருடைய நாமத்தில் எனக்கு வெற்றி உண்டு, அவருடைய நாமத்தில் எனக்கு விடுதலை உண்டு. ஏனால் உலகத்தை ஜெயித்தவர் என்னுடைய இரட்சகர், என்னுடைய மேய்ப்பர், என்னுடைய ஆசன், என்னுடைய குரு, நான் பின்பற்றக்கூடியவர். உலகத்தை ஜெயித்தார், பாவத்தை ஜெயித்தார், அக்கிரம சிந்தையை ஜெயித்தார், உலகத்தை ஜெயித்தார். ஆகையால் நானும் ஜெயிக்க முடியும், அவரை பின்பற்றுகிற நானும் ஜெயிக்க முடியும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில ஜெயம் பெறும்படி, அந்த அன்பிலே நிலைத்திருக்கும்படி, இயேசு கிறிஸ்துவுக்குள் அடங்கி இருக்கும்படி நாம் வாஞ்சிப்போம். தேவன் நம் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆமேன். அவர் தம்மிடத்தில் வந்தவர்களை ஒருபோதும் அவர் தள்ளிவிடுகிற தேவன் அல்ல. பிரியமானவர்களே, நீங்கள் எந்த அளவுக்கு பாவத்தின் மேல் வெறுப்பு இருக்கிறதோ, இந்த உலகத்தின் மேல் எந்த அளவு உங்களுக்கு வெறுப்பு இருக்கிறதோ, அந்த அளவின் படிதான் நாம் விடுதலை அடைவோம். பிரியமானவர்களே, நான் முழு பகையாய் பாவத்தை பகைப்பேனானால் தேவன் முழுவதும் என்னுடைய வாழ்க்கையில வெற்றியை அவர் கொடுக்கிற தேவன். பாவத்தை வெறுப்பதற்கு எனக்கு மனம் இல்லை என்றால் பாவம் என்னை ஆண்டு கொள்ளும், பாவத்துக்கு நான் அடிமையாய் ஜீவிப்பேன், என்னுடைய வாழ்க்கை மகா துக்கத்தோடும் வேதனையோடு என்னுடைய வாழ்க்கையை முடிவடையும். பிரியமானவர்களே, வேண்டாம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, முழு இருதயத்தோடு பாவத்தை வெறுக்க கற்றுக்கொள்வோம். ஆண்டவரே, என் கண்களின் நிச்சயிலிருந்து எனக்கு விடுதலை தார். நான் பேசும்பொழுது பெருமையாய் பேசி விடுகிறேன் ஆண்டவரே, அநேக சமயங்களில் நான் பெருமையாய் பேசி விடுகிறேன் ஆண்டவரே. அவ்வளவு கேவலம் இழிவும் நிறைந்த மாம்சத்திலே நான் குடியிருக்கிறேன் ஐயா, எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஒரு கதறல் நம்முடைய வாழ்க்கையில் இருக்குமானால் காலப்போக்கிலே நீங்கள் நிச்சயமாயிலுமே நாம் இயேசுவை போல மாறிவிடுவோம். பிரியமானவர்களே, அதற்கு இப்பொழுதே விதை போட வேண்டும். இப்பொழுதே விதை போட்டீர்கள் ஆனால் ஒரு நாள் நிச்சயமாயிலுமே நல்ல அறுவடையை நீங்கள் செய்வீர்கள். விதை போடாதவனுக்கு நல்ல அறுவடை கிடைப்பதே இல்லை. இந்த நாளில் இருதயத்து ஆழத்தில், இயேசுவே, நீ நடந்தது போல நான் நடக்கட்டும், வாழ்ந்தா ஒரே ஒரு வாழ்க்கை உம்மை போல நான் வாழட்டும். பன்றியைப் போல இந்த உலகத்திலே உழண்டு, பன்றியைப் போல இந்த பூமிக்குரியதை தின்று, பூமிக்குரிய மகிமையிலே தேடி, உலகம் அழியும் போது நானும் அழிந்து கெட்டழிந்து போகிற வாழ்க்கை எனக்கு வேண்டாம். இயேசுவே, உம்மை போல ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை செய்யுங்க. நான் தோற்று போனவன், கடந்த நாளில் தோற்றுட்டேன்,
நான் திரும்பி வர்றேன், இயேசுவே என்னை மாற்றுங்க, நான் மாற விரும்புகிறேன், எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி இந்த நாளிலே நம்ம இயேசுவிடத்தில் வந்துடும். பிரியமானவர்களே, அவர் நல்ல தேவன், மிக நல்ல தேவன். அவர் தம்மிடத்தில் வருகிறவளை ஒருபோதும் புறம்பே தள்ளாத நல்ல தேவன். பிரியமானவர்களே, நீங்கள் முழு இதயத்தோடு அவரிடத்தில் வருவீர்களானால் அவர் ஆற்றுகிறவர், தேற்றுகிறவர், தப்பிக்கிறவர், சத்துருடைய கண்ணிக்கு உங்களை விலக்கி பாதுகாத்துகிறவர், உங்களுக்கு ஒரு மகிமையான வாழ்க்கையை உங்களுக்கு வைத்திருக்கிறார். பிரியமானவர்களே, நாளை நம்மளை தாழ்த்துவோம், உங்களை தாழ்த்துவோம். எல்லாரும் வாயை திறந்து நாம் எல்லாரும் சேர்ந்து நாம் செபிக்கலாம். இந்த நேரத்தில் ஓ ரப ஷபரதீக்கரா, அப்பா உம்மை ஆராதிக்க, அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க, அப்பா நாங்கள் உம்மை ஆராதிக்க, ஓ மகிமையின் ராஜா நாங்கள் உம்மை ஆராதிக்க. ஓ ரப ஷம்மரதி கரளபர ஷபரதி, ஓ தீபரக்கரபரபர ஷபரதி கரளபா சங்கரதி கரபா. நன்றி தகப்பனே, நன்றி. உடைய குமாரன் மூலமாய் நாங்கள் பெற்ற எல்லா நன்மைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். வருகிற நாட்களிலே உடைய குமாரனுடைய அடிச்சூடுகளை என்னுடைய கண்கள் காணட்டும். நன்றி ஆண்டவரே, நன்றி. இயேசு கிறிஸ்து மூலம் செபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். நாம் உட்காருவோம்.